மதிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தங்கராஜ் அவங்களோட அம்மா கிட்ட என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட பார்த்தே பேசுங்க, இவ ரொம்பவே வாயடிப்பா, அப்புறம் உங்களையுமே ஏதாவது பேசி உங்களுக்குமே நெஞ்சு வலி வர வச்சிட போறான்னு சொல்லிட்டு ரேவதி அம்மாவை அதிகமா மதி கிட்ட பேச விடாம பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு மதியோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கவனிச்ச தங்கராஜோட அம்மாவோ, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அவ்வளோ திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரிலாம் தெரியல, எனக்கு கூட கால் வலிக்குதுன்னு உங்ககிட்ட 2 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தல, ஆனா அந்த பொண்ணாவே வந்து எனக்கு கால் வலிக்காக என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போச்சு தெரியுமா? ஏன் நாளைக்கு கூட நான் ஜாகிங் போவேன், என் கூட சேர்ந்து வாக்கிங் வாங்க, உங்களுக்கு கால் வலி சரியா போயிடும்னு அவ்வளோ நல்லா பதமாக தான் பேசிச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி எனக்கு தோணல. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்துல ஏதோ கொஞ்சம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்லே மதியோட பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கவனிச்சு முடிச்சுட்டு மதி எப்படிப்பட்ட பொண்ணுன்றதையுமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரேவதிக்குமே பரவாயில்லப்பா, எல்லா விஷயத்தையும் விட இந்த விஷயத்துல என் மாமியார் கரெக்டா யோசிச்சு கரெக்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கராஜும் என்ன இவங்க ஸ்டார்டிங்ல இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்களே, போக போக இவங்களோட மனசையும் மாத்திடுவாளா என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையுமே பிரிச்சு வைக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மதிய பத்தி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா சுரேஷோட வேலை போனதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம், இவர் ரொம்பவே பம்பு பிடிச்சவன்னு சொல்ல. ஆனா அதுக்கு கூட அவங்க பதிலடி கொடுக்கற விதமா அவனோட வேலை போச்சுன்னா அது அவனோட கொழுப்பு, அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு அவங்க மதிக்கே முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க தங்கராஜுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி நான் போயிட்டு ஒரு வேலையா இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக, அப்ப ரேவதியுமே நான் மதிய பார்த்துட்டு வந்துடுறேன்னு போக பார்க்க, அதுக்கப்புறமா அவங்களுமே மதிய பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுறாங்க. ஆனா ரேவதி மதிக்கிட்ட பேசுறத பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது 2 பேருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா எதுக்காக மதி ஏன் இவ்வளவு சுகமா இருக்க, நடந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், அம்மா அப்பா சீக்கிரமா மனசு மாறிடுவாங்க, நீ கவலைப்படாதேன்னு அட்வைஸ் பண்ண. ஆனா அதுக்கு மதியும் இல்லைங்க, நான் பண்ணது இப்போ வரைக்கும் எனக்கு தப்பா தோணலை, அவங்க பேசினதுல 1% கூட நான் பேசல, அதான் உண்மை. ஆனா என்னோட பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கல. பட் அது எனக்கு இப்போ முக்கியம் இல்லை, நான் தான் மலரை கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்பவே பாவம், நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஆனா உண்மையாவே செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னா யாரால தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட மாமியார் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் ரொம்பவே மோசமா பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தேன் தங்கராஜோட அம்மாவுக்கும் செம்ம ஷாக். அடப்பாவமே, ஒரு பொம்பளை எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. அப்ப ரேவதியும் ஐயோ மதிய பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்களோ, ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மாவை பத்தி மதிய தப்பா பேசுறதா அவங்க நினைச்சுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து அத்தை மதி சும்மாதான் பேசிட்டு இருந்தா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் ஏண்டி நானும் ஒரு பொம்பளை தான், என் மாமியார் என்னை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் தங்கராஜ் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நான் அந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். அதனால இருக்கிற கொடுமையிலேயே மாமியார் கொடுமை எந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை தரும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டேம்மா, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இரு. நிறைய தடவை அந்த மலர் எல்லாருக்குமே அடிபணிஞ்சு போறத பார்த்துட்டு எனக்குமே அவளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நீ அவளை திட்டியிருந்தாலும் கண்டிப்பா சரியாதான் திட்டியிருப்பேன்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வருது. அந்த திட்டினது மூலியமாவது அவ கொஞ்சம் சொரணை வந்து உண்மையாவே எது சரியோ அதை பண்றாளான்னு மட்டும் பார்ப்போம். நீ அவளை பத்திலாம் கவலைப்படாத, இப்போதைக்கு நீ பண்றது சரிதான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதில்ல, சோ அது மட்டும் போதும், நீ வேற எதை பத்தியுமே யோசிக்காதமா, உன் நல்ல மனசு எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க மதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு மதியுமே அவங்கள கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்துட்டு ரேவதிக்கும் அவங்களோட மாமியார் மேல இன்னுமே மதிப்பும் மரியாதையும் அதிகமாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா அப்பா எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் கோபமும் வர ஆரம்பிக்குது. பட் இவங்க 3 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கத கரெக்டா அங்க வந்து சுரேஷுமே பார்த்துட்டு என்ன இப்ப வந்தவங்க இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்க, ஒருவேளை இவ சொல்ற மாதிரியே நம்மளோட குடும்பம் தான் கொஞ்சம் தப்பா இருக்கும், நம்மளோட அம்மா நம்ம முன்னாடியே நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சோ நம்ம வீட்டுக்கு போனப்போ மதியமே பண்ணாத விஷயங்களை இவங்க நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, உண்மையாவே மதி அண்ணன் சொன்ன மாதிரியே நல்லவளா தான் இருப்பாளோ, அவ நியாயமா பேசுறாதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மரியாதை கொடுக்காம அவ்வளவு சீக்கிரம் அவ பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் மதி மேல இருக்க நம்பிக்கை எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் பூஸ்டப் பண்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்த தங்கராஜும் தன்னோட அம்மா இப்படி தன்னோட பொண்டாட்டிக்கும் தன்னோட எதிரியா இருக்கிற மதிக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி பாசத்தோட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. அதனால அவங்க வேக வேகமா உள்ள வந்துட்டு அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவதான் திமிரு பிடிச்சவன்னு சொல்லி சொன்னல,
அவ சொல்றது எதையுமே நம்பாதீங்க. நீங்க மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் அவளே மாதிரி தான் இதோ இந்த ரேவதியும் நடந்துப்பா. ஒரு பொம்பளைக்கு எப்படி அடக்கி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க தேவையில்லாம அவ பண்றதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. பொம்பளைங்க எப்பவுமே நமக்கு கீழ தான் இருக்கணும்னு சொல்ல, இத கேட்டுட்டு அவங்களோட அம்மாவுக்கு வந்ததே கோவம். "டேய் என்னடா சொன்ன? ஏன் முன்னாடியே பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு கீழ தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப என்ன? நானும் ஒரு பொம்பள தான். நான் உனக்கு கீழ இருக்கணும்னு சொல்ல வரியான்னு?" சொல்லிட்டு உடனடியா அவங்க தங்கராஜோட கன்னத்துல பலான்னு ஒரு அறைய விட்டுட்டு, "என் பையன் உன்ன நான் இப்படிதான் வளர்த்து வச்சேனா? அப்ப நீ இப்படிதான் ஊர் முழுக்க போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? பொம்பளைங்க கிட்ட நியாயம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீயா எப்படி முடிவு பண்ணலாம்? பொம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இந்த ஆம்பளைங்க இப்படி அடிமைப்படுத்துறதுனால தான் ஒவ்வொரு பொம்பளைங்க மதி மாதிரி துணிச்சலா எந்திரிச்சு மேல வராங்க. ஆனா அத தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா அதிகாரம் இருக்கு? அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்துல என்னெல்லாம் அநியாயம் நடந்திருக்கு தெரியுமா? மனசால அந்த குடும்பத்துக்கு ஆளுங்க இந்த பொண்ணை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு தங்கராஜையே திட்ட ஆரம்பிக்க. ஆனா இப்படி தங்கராஜே தான் முன்னாடி அடி வாங்குறத பார்த்துட்டு சுரேஷும் வாயை பொழந்துகிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரேவதிக்கும் சரி மதிக்கும் சரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையாவே இருக்கு. அதே மாதிரி உங்கள யாருக்கெல்லாம் தங்கராஜ் அவங்களோட அம்மா கிட்ட இப்படி பொண்ணுங்க விஷயத்துல இப்படி பேசினதுக்காக அடி வாங்கினதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா தங்கராஜ் அதிகமா மதிக்கிட்ட வாழாட்டாமே அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல ரேவதியும் தங்கராஜுக்கு இதுக்கப்புறமா பயந்து நடுங்காம மதி மாதிரியே துணிச்சலா வந்து நின்னா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க. அண்ட் ஆல்சோ தங்கராஜோட அம்மாவோட குணத்தை பத்தி இவ்வளோ நாளா நமக்கு தெரியாம இருந்திருக்கு. அவங்க அடிக்கடி ரேவதியை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே மதியோட மாமியார் மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். பட் அது எல்லாமே இல்லை. அவங்க மதியோட ஜெராக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை யங் ஏஜ்ல அவங்களும் மதி மாதிரி இருந்திருப்பாங்களோன்னு யாருக்கெல்லாம் தோண ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள திருத்தி அனுப்பலான்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்ட தங்கராஜுக்கு தர்ம அடி கொடுக்குற மாதிரி மதி ஒரு ட்விஸ்டையே ஏற்படுத்திட்டாங்க. அதுவும் அவங்க அம்மாவே அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க. அவங்களோட அம்மாவுக்கும் இப்பதான் தங்கராஜ் எந்த அளவுக்கு பொம்பளைங்கள தப்பா யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அட்லீஸ்ட் அவங்க அம்மாவாவது தங்கராஜை திருத்துறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் எல்லாத்துக்கும் மேல தங்கராஜ தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ரோல் மாடலா நினைச்சுக்கிட்டு இருந்த சுரேஷ்க்குமே தங்கராஜ் கொஞ்சம் தப்பான காரியங்களால தான் பண்றாங்க, தப்பா தான் யோசிக்கிறாங்கன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா மதி கொஞ்சம் நியாயமா தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தங்கராஜோட வீட்டில் இருக்க இந்த 4 நாள்ல எப்படியாவது சுரேஷ்க்கு ஒரு ஞான உதயம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அது மூலியமா எப்படியாவது அவங்க மதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைனாலும் அவங்களோட குடும்பத்துல பொண்ணுங்களுக்கு நடக்கிற அநியாயம் முக்கியமா மாமியார் கொடுமைகள்ல இருந்து எப்படியாவது அவங்க மலரையும் சரி மதியையும் சரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ மலர் இப்படி தான் சுயமரியாதையே இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பதிலா மதியையாவது முன்னோதரமா எடுத்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் துணிச்சலா வெளியே வந்தா நல்லா இருக்கும். அதுவும் அவங்களோட பயம் எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சிட்டு இப்படி அவங்களோட மாமியார் ராஜலட்சுமி பண்ற கொடுமைகளை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?